நட்புகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இரவு வந்து என்னென்னா எங்கள் ஊரில் நல்லா மழை. மதியம் என்னென்னா ஐடி வந்து ஃபுட்டு சாப்பிட்டா வாமிட் பண்ணிட்டா. அதால் இப்போ வந்து அவங்க அப்பா தான் அவர் தான் பிஸ்கெட்டு தண்ணியில் தொட்டு ஊட்டுறாரு பாருங்க. ஏன்னா இவள் வந்து இல்லைனா சாப்பிட மாட்டா. அது என்னன்னு தெரில. மதியம் வந்து ரைஸ் ஒரு 12:30 மணிக்கு தான் போட்டேன். நான் போட்டு கிட்டத்தட்ட சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரைஸ் வந்து ஜீரணம் ஆகலை. அது என்னென்னா மதியம் அதுக்கப்புறமா வாமிட் பண்ணிட்டா. சரின்னு சொல்லிட்டு நைட்டு வேணால் ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவளுக்கு வாழைப்பழம் இது பாருங்க, இவள் ஃபுட்டு இது தான் வாழைப்பழம். ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிடுவா. வாழைப்பழமும் சரி பிஸ்கெட்டு, இப்போ மேரிகோல்டு பிஸ்கெட்டோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அவளாக எடுத்து சாப்பிட மாட்டா. ஆனால் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து அவர் தான் ஊட்டுவார். இது என்னென்னா அப்பா பொண்ணு. இது பொதுவாகவே பெண் குழந்தைகள்லாம் அப்பா தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அது பெட் அனிமல்ஸுக்கும் பொருந்தும். ஏன்னா இவள் வந்து என்னென்னா எங்கள் பேச்சு கேட்கறத விட இவர் பேச்சை தான் ரொம்ப கேட்பா. அவ்வளோ ஒரு செல்லம் இது. அதே மாதிரி அவர் ஊருக்கு போனால் தூங்க மாட்டா. ரொம்ப ஒரு இது. அப்புறம் முதல்ல மன்னிச்சிருங்க எங்களை. ஏன்னா செயின் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்ட் ஹவுஸ். ஏன்னா பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் செயின் போட்டிருக்கோம். மற்றபடி வந்து நாங்கள் இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்திலாம் வளர்க்கல. நீங்கள் நிறைய வீடியோஸில் இவ்வளோ பார்த்துருப்பீங்க. இவள் எவ்வளோ எங்களுக்கு செல்லன்ற எவ்வளோ முக்கியத்துவன்றதுக்காக. ஏன்னா எங்கள் கூட தான் நாங்கள் எங்கே படுக்கிறோமோ அங்கே தான் எங்கள் கூட தான் படுப்பா. மற்றபடி நல்லா நாங்கள் ஒரு குழந்தைய தான். என்னென்னா எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சரி, விருந்தாளிங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வந்தாலும் சரி, முதல்ல வந்து இவ்வளோ தான் விசாரிப்பாங்க. நாங்கள் நான் எங்கள் நிலத்தை கூட யாரும் விசாரிக்க மாட்டேன். பாருங்கள் பிஸ்கெட் கேட்குறா. அவளே கேட்குறா. என்ன ஒன்று அவள் சாப்பிட மாட்டா. மற்றபடி கையில் எடுத்துகிட்டு போனாலே அவளே கேட்பா. அவ்வளோ நல்ல பொண்ணு தான். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் நாங்களே கூட முதல்லலாம் ஐயோ டாகா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ இவளை விட்டு இருக்க முடியல. ஏன்னா இவளுக்காகவே நாங்கள் எங்கேயும் பெரும்பாலும் ஊருக்கெலாம் போகிறதில்ல. ஏன்னா இவள் விட்டு எங்கே போனாலும் செட் ஆகாது இவளுக்கு வேறு. அப்படியே ஒரு நாள் நாங்கள் திருப்பதின்னு போகலாம் பிளான் பண்ணி இவளை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு தான் போனோம். கனலில் விட்டுட்டு போனோம். ஆனால் இருந்தாலும் வந்து அவள் அங்கே சரியாக சாப்பிடலை. மறுநாள் எப்போ விடியே பிறக்குமோ நாங்கள் ஊருக்கு வந்துடுமோன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தால் பாவம் குழந்தை ரொம்ப துடிச்சிச்சு எங்களை பார்த்துட்டு. வந்து மறுபடியும் ஏன்னா வெளியே இட்டுட்டு போனோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சுடு தண்ணி குடிக்க வச்சு ஐடிமா வந்துரு அவங்க அண்ணா வந்து வெளியே போயிருக்கான். அவன் வரல என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரா. அவன் வாமா இங்கே வாமா, பட்டு இங்கே வா, இடி இடிக்க போகுது. என்னென்னா அவளுக்கு இடிய இந்த பட்டாசுன்னா ரொம்ப பயம் வர. இங்கே வா, இங்கே வந்துருங்க வாங்க, இங்கே வாங்க. அவன் அண்ணா வரலன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தா. அண்ணன் வரல. மழை பாருங்கள், மழை ஆரம்பிச்சிச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா இடியோடு இடிச்சுது. இப்போ மழை ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டுங்குது. இல்லை என்னென்னா கொஞ்சம் வீட்டில் ஒருத்தர் போனால் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அவங்க வர வரைக்கும் தூங்க மாட்டா. சரியா? இப்போ 5 வயசு ஆகுதுங்க எங்கள் பொண்ணுக்கு. மூச்சு நேர்ப்பா. அப்புறம் வந்தவுடனே அந்த கீழே அதேமாதிரி நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில். கீழே வந்து வண்டி வர்றதுக்குள்ளே கத்துவா. மேலே அதுக்குள்ளேயே வரலையே. அதே மாதிரி யார் கூடவும் கீழே வந்து நாங்கள் பேசக்கூடாது. யார் கேட்டால் ஏன்னா எதாவது கொஷின் கேட்டால் அவங்ககிட்ட பேசின்னு இருக்கக்கூடாது. உடனே அதுக்கும் கத்துவான். ஏன் பேசின்னு இருக்கீங்க மேலே வராமல்? அவளுக்கு என்னென்னா நாங்கள் உடனே வெளியே போனால் உடனே வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து அதேமாதிரி கீழே இருக்கக்கூடாது. மேலே நேராக வீட்டுக்கு வரணும். அவளுக்கு வந்து யார்கிட்டவும் ரொம்ப பேசக்கூடாது. அவகிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு அவள் நினைப்பா. அவள் பாருங்கள் இப்படி அழகாக உட்காந்துட்டுருக்கு. அந்த பழம் எடுத்துட்டாரான் அவர். ஆனால் பழம் எடுத்துகிட்டு அவளே சாட மாட்டாள். அதான் வாழைப்பழம் உரித்து வாயில் வைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது இவளுக்கு செய்கிறேன் நாங்கள். பாருங்கள் வாழைப்பழத்தை உரிக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாளுங்களா வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கணும். அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிற பாருங்க. உங்கள் வீட்டு பெட் அனிமல்ஸ்லாம் எப்படி சாப்பிடுது? அவங்களே எங்கே சாப்பிட்றாங்களா இல்லை நீங்கள் ஊட்டுறீங்களா? என்னென்ன கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி எங்கள் ஐடி யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவரோட பொண்ணு தான் அது. ஹாய் சொல்லுங்கள். இவர் பெட்டு இது. இவர் தான் அது. எல்லோருக்கும் சேஃபாக பாதுகாப்பாக இருங்க. வாழ்க்கை வளமுடன். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். குட் நைட். ஐடி பட்டு பாய்.